அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எப்படியான நபித்தோழர்கள் அவங்க? சொர்க்கவாசிகள் என்கிற நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் அழுகிறாங்க, கதறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார். பைத்துல் மால்ல இருந்து எனக்கு 2 ஆண்டுகள் நான் ஹலீஃபாவாக இருந்தபோது எனக்கு ஊதியம் தரப்பட்டது. அதை அவர் யூஸ் பண்ணினாலும் பெரிய குத்தம்லாம் கிடையாது இல்லையா? ஆனா அவர் பதறுகிறார், நான் அதை செலவு செய்யாம தான் வைத்திருந்தேன், மீண்டும் நான் அதை பைத்துல் மால்லையே நான் ஒப்படைச்சிடுறேன்ப்பா. இதை நான் ஒருவேளை என் கையில வைத்திருக்கும் நிலையில் எனக்கு அல்லாஹ் மரணத்தை தந்து விட்டால் அது எனக்கு தீய முடிவாக ஆகிவிடுமோ, இதனால் என்னுடைய மறுமையினுடைய வெற்றி பறிக்கப்படுமோ என்று நான் கதறுகிறேன். என்னை தயவு செய்து தடுக்காதீங்க, அந்த செல்வத்தை மீண்டும் பைத்துல் மால் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதறுகிறார்கள் தன்னுடைய இறுதி முடிவை நினைத்து. எந்த அபூபக்கர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று பெருமானார் சொன்னார்களோ, எந்த அபூபக்கருடைய உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது, அல்லாஹ் செய்வார் என்று சொன்னார்களோ, எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன் உயிரால் பொருளாதாரத்தை அந்த மார்க்கத்தை வளர்ச்சி எடுத்தாரோ, எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் விரிவடைய செய்தானோ, அவர்கள் தன்னுடைய இறுதி நிலையை இந்த சின்ன விஷயத்தை நினைத்து எப்படி பதறி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆனால் என்னுடைய சமுதாயமே, என் மக்களே, அல்லாஹ் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை கொஞ்சமும் தெரியாமல் தான் தோன்றித்தனமாக மன இச்சை கட்டுப்பட்டு தவறிலேயும் அழிவிலேயும் அசிங்கத்திலும் ஈடுபட்டு ஈமானை தொலைத்து அல்லாஹ்வுடைய எல்லா உபதேசங்களுக்கும் மாறு செய்கிற நாம் இந்த சமுதாயம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய நெருங்கிய அடியானாக வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும், அந்த கவலை இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் எவ்வளவு தொழுகையில் அலட்சியம், இபாதத்துகளில் அலட்சியம், மார்க்க விஷயங்களில் அலட்சியம். ஆனால் இப்படி நிற்கும்போது நல்ல முடிவை எனக்கு தர வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் அன்பர்களே. அதிலும் குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறுதி நிலையை படிக்கும் போது கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட கண் கலங்கி கதறுவார்கள். அப்படியான ஒரு நிலை. அபு லுஅலு அல் ஃபைரோஸ் என்கிற அந்த ஒரு பொய்யனால் கயவனால் தொழுகையில நிற்கும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துப்படுகிறார்கள். கத்தியால குத்திடுறான். அவங்க வயிறு அப்படியே கிழிஞ்சு அப்படியே பெரிய அளவுக்கு அவங்க நோய்வாய்ப்படுறாங்க, பெரிய அளவுக்கு அவங்க அதுல தாக்கப்படுகிறார்கள். நாட்கள் கடக்க கடக்க அவருடைய அந்த அவங்களோட உடம்பு ரத்தம் அப்படியே வெளியேறிக்கிட்டே இருக்கு. வாயில பால் ஊத்தினாலும் வயிறு வழியா ரத்தமா வெளியேறுது. அவ்வளவு பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை கொடுக்குது. டெய்லி உட்கார்ந்து அழுகிறாரு, யா அல்லாஹ், ஒரு முஸ்லிமினுடைய கையிலே குத்துப்படுவதை விட ஒரு எதிரின் கையில் நான் குத்துப்பட்டு இருக்கிறேனே அல்லாஹ், இதை நன்மையாக்கி தந்து விட்டாய் என்று ஒரு பக்கம் புகழுகிறார். இன்னொரு பக்கம் அவருடைய மகன் வருகிறார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தந்தையே தந்தையே, நீங்கள் படுகிற பாட்டை என்னால் பார்க்க முடியவில்லை, ரத்தம் எப்படி வெளியேறுகிறது பாருங்கள், கொஞ்சம் சாய்ந்து நீங்கள் அமரலாமே. வெறும் தரையில் அப்படியே ஒரு கலீஃபா படுத்து கிடக்கிறார். கொஞ்சம் உயரமான மெத்தைகள் நான் உங்களுக்கு தயார்படுத்தி கொடுக்கவா தந்தையே? தந்தையே, கொஞ்சம் நீங்கள் சாய்ந்து அமர்ந்தால் அந்த ரத்தம் வெளியேறுவது கொஞ்சம் நிற்குமா இல்லையா? வேண்டாம் மகனே, வேண்டாம். இந்த மரண தருவாயில் என்னுடைய கடைசி நிலையை நான் அடையும் போது இந்த பஞ்சு மெத்தைகள் நான் படுத்த காரணத்தினால் என்னுடைய இறுதி நிலை மோசமாகி விடுமோ என்று நான் பதறுகிறேன். வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் என்று தன் மகனிடத்தில் அவர் எச்சரிக்கிறார். என் மடியை நான் தருவாய், என் மடியிலே கொஞ்சம் சாய்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அதற்கும் மறுக்கிறார். ஒரு பஞ்சு மெத்தையில் தான் படுப்பதனால் தன் இறுதி நிலை கெட்டு விடுமோ என்று பதறுகிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹு அக்பர். எந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் என்று பெருமானார் முன்னறிப்பு செய்தார்களோ அவர் பதறுகிறார். எந்த உமரின் நாவால் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டதோ அந்த உமர் இப்படி தன் இறுதி நிலை நினைத்து பதறுகிறார். எந்த உமர் ஒரு வழியாக வந்தால் அடுத்த வழியில் ஷைத்தான் பதறி ஓடுவாரோ அப்படியான உமர் பதறுகிறார். மேராஜுடைய இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானத்திற்கு செல்லும் போது சொர்க்கத்திலே முத்தாலான மாளிகையை பார்த்தார்களாம். இது யாருக்கு என்று கேட்கப்பட்டது. வழக்குமார்கள் சொல்கிறார்கள், இது உமருக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிற மாளிகை, கண்கொள்ளாத மாளிகை, அவ்வளவு அழகான ஒரு மாளிகை, பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனால் உமர் ரோஷக்காரர் ஆயிற்றே, கோபக்காரர் ஆயிற்றே, அவர் அனுமதி இல்லாமல் பார்த்தால் உமர் எங்க கோபப்பட்டுவாரோ என்கிற பயத்தால், என்கிற ஒரு எண்ணத்தால் நான் பார்க்காமல் வந்துவிட்டேன் என்று பெருமானார் கீழே வந்து மக்களை நோக்கி சொல்லும் போது எல்லா மக்களையும் வீரமாக, அதாவது தள்ளி ஒதுக்கிவிட்டு வேகமாக வந்து பெருமானாரை கட்டி தழுவிக் கொண்டார். யார சொல்லலாம், உங்கள் மூலமாக அல்லவா எங்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தையும் ஈமானையும் ஹிதாயத்தையும் தந்தான், நீங்கள் போய் பார்த்தாவா நான் கோவிச்சுக்க போறேன்?
என்று அவர் கதர்ன காட்சியை பார்க்கிறோம். இப்படியான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொஞ்சம் மெத்தையில் படுக்க வைப்பதால் தன்னுடைய இறுதி நிலை அந்த நல்ல முடிவை நாம் இழந்து விடுவோமோ என்று கதறுகிறாரே. என்னுடைய உங்களுடைய நம்முடைய நிலைமை என்ன தோழர்களே, தாய்மார்களே? அல்லாஹ்வுடைய எத்தனை கட்டளைகளை நாம் மாறு செய்கிறோம். தம்முடைய அந்த மரண தருவாய் இறுதி நிலை எப்படி அமையும் என்று என்றைக்காவது பதறி இருப்போமா? எத்தனை ஜனாசாவை கையிலே குளிப்பாட்டி இருப்போம், எத்தனை ஜனாசாவில் கலந்திருப்போம், குழியில இறங்கி நாம் அடக்கம் செய்திருப்போம், கஃனிட்டு இருப்போம். ஆனால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று அந்த ஒரு தருணத்தில் நாம் சிந்தித்ததுண்டா? ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வுக்காக தன்னையே ஒப்படைத்த மக்கள் அப்படி சிந்திப்பார் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். அன்பர்களே, இப்படியான மரணங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல முடிவை சிலர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். யாருக்கு தெரியுமா? அதனுடைய சில அடையாளங்கள் என்ன தெரியுமா? முதலாவது அடையாளம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரண தருவாயில இருக்கும்போது நல்ல முடிவுடையவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்க பதட்டத்தோடு இருப்பாங்களா இல்லையா? அப்போது மலக்குகளை அல்லாஹ் அனுப்புவான். 41வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், தங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி யார் அதிலே உறுதியாக நிலையாக இருப்பார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள். அந்த மரண தருவாயில் இருக்கும்போது நல்ல முடிவை எதிர்பார்த்து இருக்கும்போது சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, பதறாதே அடியானே, கபரை நினைத்து ஏங்காதே அடியானே, எந்த கவலையும் உனக்கு இல்லை, நல்ல முடிவை அல்லாஹ் உனக்கு தந்து